இந்த வீடியோவில் வந்து டிராஃப்டட் ஃபில்லட்டட் பேர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ஒரு சர்ஃபேஸில் தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு பேட் தேவை. டைமென்ஷன் எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் ஒரு பெஞ்ச் கொடுத்துட்டு பேட் கொடுத்துக்கலாம். 6 mm கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். இதில் இப்போ டைமென்ஷன் எடுத்துக்கலாம். எக்ஸிட் ஒரு பெஞ்ச். இப்போ டிராஃப்டட் ஃபில்லட்டட் பேட் செலக்ட் பண்ணுங்கள். இதோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிறது வந்து ஃபஸ்ட் லிமிட்டு, இங்கே செகண்ட் லிமிட் அப்படின்னு இருக்கும். நோ செலெக்ஷன் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மேலேருந்து எந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நம்ம டிராஃப்டட் ஃபில்லட்டட் பேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிமிட் செகண்ட் லிமிட் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கெட்சிலேருந்து ஃபஸ்ட் லிமிட் அப்படின்னா இப்போ பாருங்கள் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த லைனில் இருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்து நான் செகண்ட் லிமிட் கொடுக்குறேன். இன்னர் சைடு அவுட்டர் சைடில் டிஃப்ரென்ஸை பாருங்கள். இப்போ செகண்ட் லிமிட்டில் உள்ளே வந்து உங்களுக்கு ஃபில்லட் வந்து மூவ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் லிமிட் கொடுத்துடலாம். இந்த லைன்லேருந்து இந்த சைடு வந்து நமக்கு வந்து ஃபில்லட் ஆகுது. ஸோ இது வந்து ஈவனாக இருக்கும். செகண்ட் லிமிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு அந்த சைடு ஃபார்வர்ட் சைடு வந்து அதிகமாக வந்து நமக்கு ஃபில்லட் ஆகும். இதுதான் வந்து ஃபஸ்ட் லிமிட் செகண்ட் லிமிட்டு. இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிராஃப்டிங் ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்க்கும்போது நமக்கு வந்து அப்டேட்டடாக வந்து ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? இதுதான் வந்து ஆங்கிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரேடியஸ் அப்படின்ட்டு இப்போ இங்கே பாருங்கள். இந்த லைனுக்கு பார்த்தீங்களா, இந்த லைனில் இருக்கக்கூடிய இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் 5 இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். உள்ள தள்ளி போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து லேட்ரல் ரேடியஸு. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா உள்ளே போகும், டிக்ரீஸ் பண்ணோம்னா பேக்கில் வந்து வரும். பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே வந்து 5 தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லிமிட்டு ஃபஸ்ட் ரேடியஸ் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ரேடியஸு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும், கீழே அதே மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இது நம்ம ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கீழே கிரியேட் ஆகிடும். இதுதான் வந்து டிராஃப்டட் ஃபில்லட்டட் பேடு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. நம்ம கொடுத்ததுக்கு வந்து பேட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வரும். இது இங்கேயும் நம்ம டபுள் கிளிக் பண்ணி இங்கே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் இன்கேஸ் வந்து ஆங்கிள் எடிட் பண்ணோம்னா இங்கே பண்ணிவிட்டு ஒரு 20 ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் ஆகிட்டோன்னா ஆங்கிள் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். இதான் வந்து டிராஃப்டட் ஃபில்லட்டட் பேடு.